குட் மார்னிங் மை ஸ்டூடெண்ட்ஸ். டுடே தமிழ் கிளாஸ். போன கிளாஸில் காவல்காரன் சொல்லக்கூடிய என்னது பாடலை நீங்கள் பாடலாக என்ன செஞ்சீங்க, படிச்சிங்க, மிஸ்ஸு சொல்லி கொடுத்தேன், அப்படி தானே? அதை எல்லோரும் கற்றுக்கிட்டீங்களாம்மா? சரி, ஓகேவா? இந்த கிளாஸில் வந்து ஒரு ஸ்டோரி, சரியா? கதை. என்ன கதை அப்படின்னா பாடம் 2, எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால். சரியா? எல்லாரும் இப்படி இருந்து விட்டால். இப்போ இந்த கதைக்கு சுருக்கத்தை மிஸ்ஸு சொல்கிறேன், கவனிங்க. என்ன அப்படின்னா, இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க, பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்கம்மா, புக் எடுத்துக்கோங்க, செகண்ட் டேர்ம் புக்கு எடுத்துக்கோங்க. செகண்ட் டேர்ம் புக்கில் பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கோங்கம்மா. அதில் ஒரு பிக்சர் இருக்குது. அந்த பிக்சரில் வந்து என்ன அப்படின்னா, அந்த மாடியில் நின்றுட்டு என்னது இளமாறன் உங்களை மாதிரி ஒரு சின்ன என்னது குழந்தை, சரியா? ஒரு சின்ன குழந்தை வந்து என்ன செய்யுது, அந்த மாடியில் நின்றுட்டு என்னெல்லாம் இயற்கை காட்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், பார்க்குறான். அப்போ பார்க்கும்போது இந்த மரத்தில் என்னது கிளிகள் கீச்சு கீச்சுன்னு சொல்லக்கூடிய சத்தம் கேட்குது. அதுக்கு பக்கத்தில் வைக்கோல் வந்து குவிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு சேவல் கூவுறக்கூடிய சத்தம். அதுக்கு என்னது அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு என்னது மாடு வளர்க்குறாங்க, அவங்க பசு வளர்க்குறாங்க. அந்த பசு என்ன செய்கிறது, அந்த பசுனுடைய கன்று அங்கும் இங்குமாக ஓடினோடனே இந்த பசுவானது என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த கன்றை வந்து என்ன செய்கிறது, மே அப்படின்னு சொல்லிட்டு கத்தி என்ன செய்கிறது, பசு என்ன அழைக்கின்றது. இந்த குரலை எல்லாம் என்ன செய்கிறான்னா இவன் கேட்டுட்டே நிற்கிறான். சரியா? இந்த இயற்கை காட்சிகளை என்ன செய்கிறான்னா ரசித்து கொண்டே இருக்கிறான். அப்போ அவங்க அம்மா வந்து கீழே என்ன செய்கிறான்னா, மாடியிலேருந்து கீழே இறங்கி வரும்போது அவங்க அம்மா வந்து என்ன செய்கிறாங்கன்னா கூப்பிட்றாங்க. இப்போ இளமாரா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா கூப்பிட்றாங்க. உடனே இவன் கீழே போய் என்னம்மா அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க சொல்கிறாங்க, இவன் வந்து கீழே போய் தன்னுடைய தாத்தாவை தான் என்ன செய்கிறான் அப்படின்னா தேடுறான். தன்னுடைய தாத்தாவை தான் என்ன செய்கிறான் அப்படின்னா இவன் தேடுறான். உடனே தாத்தா எங்கள் அம்மா அப்படின்னு கேட்குறான். உடனே தாத்தாவை பார்க்கும்போது தாத்தா இல்லை. உடனே இவங்க அம்மா வந்து நீ வந்து என்ன செய், ஒரு தூக்குவாளியில் என்னது சாப்பாடு கொடுத்து நீ வந்து இதை தாத்தாவிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னா என் அம்மா வந்து சொல்கிறாங்க இளமாறன்ட்ட. சரியா? இவனை என்ன செய்கிறான்னா அந்த உணவை வாங்கிட்டு என்ன செய்கிறான்னா போகிறான். இந்த பார்த்தீங்கல்ல போகிறது, தூக்குச்சட்டியில் என்ன செய்கிறான், உணவை வாங்கிட்டு என்ன செய்கிறான், அந்த வயல் வழியாக என்ன செய்கிறான், நடந்து போகிறான். போகிற பாதையில் நிறைய இந்த இயற்கை காட்சிகளை எல்லாம் என்ன செய்கிறான்னா பார்க்குறான். என்ன பார்க்குறான் அப்படின்னா, இந்த பார்த்தீங்கல்ல செடி என்ன செய்கிறது, செடியில் பூக்கள் பூத்து இருக்குது. வயல் வெளியில் பார்த்தீங்கன்னா நண்டு என்ன செய்கிறது, அதனுடைய நண்டுக்கு வந்து கொம்புகள் இருக்கும், அப்படி தானே? அதை என்ன செய்கிறது விரித்து அதில் அமர்ந்திருக்கிறது. பக்கத்தில் வந்து வயல் வரப்புகளில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஓடைகள் அங்கே செல்லுகிறது. இதையெல்லாம் பார்த்து ரசித்துட்டு என்ன செய்கிறான், தாத்தாவை பார்ப்பதற்காக என்ன செய்கிறான்னா போகிறான். சரியா? அப்போ போய் என்ன செய்கிறான், தாத்தா பக்கத்தில் போனோன்னா தாத்தா வந்து என்ன செய்கிறாருன்னா, வா இளமாரா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கின்றார். சரியா? உடனே இவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, வா இளமாரா அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து இவன் வந்து என்ன செய்கிறான், தாத்தாவிட்ட அந்த உணவை கொடுக்குறான். உடனே தாத்தாவும் சாப்பிட்டு எனது பேரனுக்கும் என்ன செய்கிறாரு, அந்த சாப்பாடில் கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்குறார். உடனே இவர் வந்து என்ன சொல்கிறாரு, தாத்தா வந்து பேரன் வந்து இளமாறன் உங்களை மாதிரி சின்ன பையன் என்ன செய்கிறான்னா தன்னுடைய தாத்தாட்ட கேட்குறேன், ஏன் தாத்தா நீங்கள் இந்த வயல் வேலைக்கெல்லாம் இவ்வளோ வயசானவரை வரணுமா அப்படின்னு. ஒன்று அவர் சொல்கிறாரு, என்னது இந்த வேலை செய்வதனால என்னுடைய உடலுக்கும் நல்லது, நம்முடைய இயற்கை வளமும் என்ன செய்கிறது, பாதுகாக்கப்படுகிறது. இந்த வேலை செய்யாமல் இருந்தோம்னா நம்ம எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே இவன் வந்து என்ன செய்கிறான், சாப்பிட்டு முடித்தோடனே என்ன செய்கிறான், தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். அங்கே போனோன்னா அப்பா வந்து கேட்குறாரு. சரி, வீட்டுக்கு என்ன செய்கிறான்னா வந்து உட்காந்து என்ன செய்கிறான், சோர்வாக உட்காந்துருக்கான். உடனே அவங்க அப்பா கேட்குறாங்க, நீ இன்னைக்கு ஏன் சோர்வாக உட்காந்துருக்குற இளமாரா, நீ வந்து என்னது வயலுக்கு வேலைக்கு போனதுனால தான் இப்படி சோர்வாக உட்காந்துருக்குறியா அப்படி. உங்கள் தாத்தாவை என்ன செய்ய மாட்டார், வயலுக்கு போக வேண்டான்னு சொன்னாலும் அவரும் கேட்க மாட்டார் அப்படின்னு. உடனே இளமாறன் சொல்கிறான், வயலுக்கு போய் என்னது வயல் வேலைக்கு போகாமல் இப்படியே எல்லாரும் இருந்துட்டா எப்படி சாப்பாடு நமக்கு கிடைக்கும், பணத்தை மட்டுமா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளமாறன் தன்னுடைய அப்பா விடம் என்ன செய்கிறான், கூறுகின்றார். இதுதான் என்ன செய்யுது இந்த கதை. சரியா? இப்போ கதை புரிஞ்சிருக்காமா? மிஸ் வந்து அடுத்து வந்து என்ன செய்கிறேன், ரீடிங் என்னது கொடுக்குறேன். சரியா? ரீடிங் வந்து கொடுக்குறேன். மிஸ் ரீட் பண்ணுற மாதிரி நீ என்ன செய்யணும், ரீட் பண்ணி என்ன செய்யணும், கற்றுக்கிடணும். சரியா? ஓகேவா?